லவ் பெட்ஸ் அப்படின்னு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. iPhone 15 வாங்கலாமா இல்லைனா Vivo X200 FE வாங்கலாமா சொல்லுங்கண்ணா, தீபாவளிக்கு வாங்க போகிறேன், பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ரெண்டு ஃபோனுமே கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே 50,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேட்டகரி வைஸ் உங்களுக்கு 128GB வேரியன்ட் ஐஃபோனில் போறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 50,000 வந்து கிடைக்கும். இதே நீங்கள் விவோடைய X200 FE பேஸ் வேரியன்ட் போனீங்கனாலும் உங்களுக்கு 50,000 வந்து கிடைக்கும் உங்களுக்கு கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா. ஆனால் இங்கே 256GB வேரியன்ட். இப்போ நீங்கள் ஸ்டோரேஜை பொறுத்து யூஸ் பண்ணலாம். இல்லைப்பா எனக்கு ஸ்டோரேஜ்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு காம்பேக்டான ஃபோன் வேணும், அண்ட் தென் நான் வந்து பவர்ஃபுல்லான ஃபோன் வேணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோகிராஃபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டரி ரொம்ப சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, பாக்ஸில் சார்ஜர் இல்லைனாலும் பரவாயில்ல, அதே மாதிரி பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்தாலும் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எனக்கு வீடியோகிராஃபி நல்லா இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு, அந்த யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு, அதுவும் எஸ்பெஷலி சொல்லணும்னா நீங்கள் சோஷியல் மீடியா ஆப்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ண போறீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஆப்பிள் சைடு உண்மையிலே வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஆப்பிள் 15 வந்து சூஸ் வந்து பண்ணலாம். இல்லைப்பா எனக்கு வீடியோகிராஃபி அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3x 5xலாம் நிறைய ஜூம்டு ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு செல்ஃபி செம்ம சூப்பராக இருக்கணும். நெக்ஸ்ட் எனக்கு பேட்டரியும் பெரிய பேட்டரியாக இருக்கணும். அதுக்கு பெரிய டிஸ்பிளேவாக இருக்கணும். பெரிய டிஸ்பிளேனா இங்கே 6.1 இன்ச்சு, விவோவில் வந்து 6.5 இன்ச்சு. அதுக்கடுத்து எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கணும். நான் சார்ஜரில் சொல்லுவேன்னா ஒரு 40 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆச்சா இல்லை ஒரு 3/4 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆச்சா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விவோடைய X200 FE வந்து எடுக்கலாம். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 256GB வேரியன்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 128GB வேரியன்ட் சுமட்டில் வரும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஆப்பிள் சைடு போவீங்களா இல்லை விவோடைய X200 FEக்கு வந்து போவீங்களா? உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியா இல்லை வீடியோகிராஃபியா? எனக்கு வந்து இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு என்னதான் மீடியாடெக்கோடைய 9300+ இருந்தாலும் அதை விட பவர்ஃபுல்லாக A16 Bionic வந்து இருக்கும். ஸோ ஆனால் இங்கே பேட்டரி சின்னதாக இருக்கும், காம்பேக்டான ஃபோனாக இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் ஆப்பிளா இல்லை விவோடைய X200 FE அப்படின்றத வந்து சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.